இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D வர்சஸ் ஒரு இன்னொன்று இந்தியன் பைக் கேம் மாதிரியே காப்பி அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஹோமு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம். அடுத்த ஹவுஸை பார்த்துடலாம். மேலே ஓடிட்டுருக்குது இன்னொன்று கேமு, கீழே ஓடிட்டுருக்குது ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு நம்ம இந்தியன் பைக் டிரைவிங்கு. இது மேலே ஒரு ஜிம்மு, அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் அங்கிட்டு சொன்னேன் கைஸ். ஜிம்மு, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. இந்த இந்தியன் பைக் டிரைவிங் 3Dலையும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுலேயே நம்ம ஸ்விம் அடிக்கலாம். சரி, இப்போ அந்த காப்பி அடித்த கேமு பார்த்துடலாம். ஸோ அந்த கேமில் பார்த்தீங்கன்னா அதுவும் தரமாக தான் இருக்குது. ஓகேவா, 2 கேமுமே சரிசமமாக தான் நான் கொடுப்பேன். ஸோ இதில் வின்னானது யாருன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வீடுலாம் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது இந்தியன் பைக் டிரைவிங்கு. ஆனால் அது பெரிய வீடுன்றனால நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அண்ட் கன்ஸ். ஸோ அது 2த்தையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ். ஐயோ, சீட் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏதோ தப்பாக சீட் போட்டேன். ஆமாங்க, 300 போட்டேன். இப்போ அதெல்லாம் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா நான் இதில் ஒரு இதை மேலே இருக்கிறத காமிச்சிருப்பேன். பட் கீழே இந்த இந்தியன் பைக் கேமில் ஒன்று காமிச்சிருக்க மாட்டேன். அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஒரு பிஸ்டலு, ஒரு AK-47 மட்டும் இருக்குது. அங்கே தார் கத்தி இதெல்லாம் இருக்குது. அதை நான் சொல்ல மாட்டேன், சொல்லிடணும். பட் 2 கேமே நான் கம்பேரிசன் கொடுக்குறேன். ஸோ என்னன்றதை கண்டுபிடிங்க கைஸ், ஓகேவா? ஓகே, ஸோ மேலே ஓடிட்டுருக்குது என் தம்பி கேம் ப்ளே. கீழே பார்த்தீங்கன்னா நான் விளாண்டுட்ருக்கேன். அவனும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அமுச்சு விட்டேன். அதில் தான் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, அது கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. இங்கே கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில். ஸோ ஓகே, அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இதில் வின்னானது இந்தியன் பைக் டிரைவிங்.